விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதியாகிய செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போறார் மாதம் முழுவதும். ஸோ அப்படிங்கிறப்ப ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது கண்டிப்பா சில விஷயங்கள் நமக்கு நினைச்ச மாதிரி வராமல் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளாகவும் பொறுமையா இருக்கக்கூடிய அமைப்புகளாகவும் வருதுங்க. இதுல நல்லது இருக்குது, கெட்டது இருக்கு. நல்லது என்னன்னா, நம்ம ஓனா நீங்க போய் டெவலப் ஆகி பண்ணணும்னு நினைச்சா சில பிரச்சனை வரும். ஆனா வர வேண்டியது அப்படியே வரும். எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும். அதே சமயத்தில் நாம செஞ்சு எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்காது. ஸோ அது மாதிரி அமைப்புகள் தான் அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பகைப்பெற்ற ராசி அதிபதி செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது தப்பில்லை, நல்லா இருக்கு. 9ஆம் இடத்துல குருவோட சேர்வது சூரியனும் புதனும் ரெண்டுமே சேர்வது நல்லது. நிபுணத்துவம் யோகமாகி இது மாதிரி டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. வேலை, ஐடி, சாஃப்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அக்கௌண்டிங், ஆடிட்டர், டாக்குமெண்டேஷன், மீடியா துறை இதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல டெவலப்மெண்ட் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. சூரியனும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து குருவோட சேர்றதுனால அப்பா சார்ந்த விஷயங்கள், தகப்பனார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வர்றது, இப்போ வர வேண்டியது இப்போ டக்குன்னு உங்களுக்கு சில இது சாதகமாக நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. ஸோ மாத கிரகங்களும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆண்டு கிரகங்களும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிறனால ஓரளவுக்கு சமாளித்து போன ஒரு வருடமாக அஷ்டமத்தில் குரு இருந்து பாதிப்பாகி எந்த ஒரு முயற்சியும் பலனளிக்க முடியாமல் இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகிறது. இதனால பாருங்க, ஓரளவுக்கு விடை கிடைக்க முடியாத சில விஷயங்கள், சவாலாக இருந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக ஒன்னொன்னாக முடிந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை நோக்கி போகக்கூடிய ஒரு தருணமாக ஆகஸ்ட் 2026 வருகிறது. இதுல குரு உச்சமடைந்து ராசியையும் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்க்கறதுனால அந்த குழந்தைங்கனால இது வரைக்கும் கொஞ்சம் பட்ட கஷ்டங்கள், மெனக்கெடுதல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் அவங்களால கொஞ்சம் பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இதுதான் ஓவராலாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை நிறைந்த ஒரு மாதமாக நம்ம முயற்சிகள் எடுத்துமா கவுத்தமான்னு பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகளாகவும், வண்டி வாகனத்தில் போகும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பும் தேவைப்படக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறனால எல்லாத்துலேயும் ஒரு நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்கிறது மறந்துடக்கூடாது. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு எது மாதிரியான அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய இப்போ நம்ம பேசின தசநாதன் புக்திநாதன் ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கார், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்புது, நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுத்துக்கிறது நம்மளோட ஜாதகத்துக்கு நல்லதாக இருக்கிறது, நம்ம கர்மாக்கு அலைன் ஆகுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் நம்ம மிகைப்படுத்தாமல் அருள்வாக்கு சொல்கிற மாதிரிலாம் சொல்லாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தில் எப்படி இருக்குது, பலாயிரக்கணக்கான ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு, இந்த தசாபுக்திகள் போகும்பொழுது எது மாதிரி பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி வாழ்க்கையை நம்ம திட்டமிட்டுக்கலாம், எது மாதிரி ஒரு முயற்சிகள் போய்க்கலாம், எது நமக்கு ஆகாது, எது நமக்கு தகுந்ததாக இருக்குதுங்கிறத நம்மளுடைய 18 வருஷம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கற்றுக்கிறதுனால அது மூலமாக ஆலோசனை பெற்று உங்களுக்கு எது மாதிரி தசை போயிட்டுருக்கு, உங்களுடைய நேர்த்தியான இன்டென்ஷன்ஸ் என்ன, அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி டைம்லைன்ஸில் நமக்கு அது மாதிரி விஷயங்கள் காட்டுது, எது உடனே நடக்கக்கூடியதாக இருக்குது, எதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நம்மளுடைய யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, யோகமான படிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.